வணக்கம். அதிமுகவின் அரசியலில் இருந்து விலகும் முக்கிய தலைவர் செம்மலை. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பயணித்து வந்த செம்மலை அவர்கள் அதிமுகவில் நிகழக்கூடிய செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது. எடப்பாடியின் செயல்பாடுகள் முற்றிலும் அதிமுகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. முதல்வராக விஜய் அவர்கள் வந்துவிட்டார். முதல்வராக விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கு அதிமுக தாவேகாவுடன் கூட்டணியை வைத்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி தன்னுடைய சுயநலத்திற்காக தனக்கு முதல்வர் பதவி இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தன்னை நம்பி இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஏமாற்றி தற்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யும் அளவிற்கு வைத்துவிட்டார். அதே சமயம் முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு தாவேகாவில் இணைவதையும் எடப்பாடியின் ஒட்டுமொத்தமான தவறின் காரணமாக அதிமுகவில் மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியிற்கு சென்றுவிட்டது. இதனால் செம்மலை அவர்கள் எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் தற்பொழுது அரசியலில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொண்டர்கள் அதிமுகவில் இருப்பதை விட தாவேகாவில் இருப்பதை சிறப்பானது, எம்ஜிஆர் ஆட்சியே முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுத்துகிறார் என்றும் விஜய் அவர்களுக்கான வரவேற்புகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எடப்பாடியின் தவறுகளும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பதால் எடப்பாடி இல்லாத அதிமுக தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதை செங்கோட்டையன் போன்றவர்களும் கட்சிக்கு வெளியே இருந்து பேசியுள்ளனர். செம்மலை போன்ற முக்கியமான அதிமுகவின் தலைவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி பிற கட்சியில் இணைவதை விட ஒட்டுமொத்தமாக அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் தற்பொழுது அறிவித்துள்ளனர். அதிமுகவில் தற்பொழுது மீட்டெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடியால் பேசி சமாளிக்க முடியாத காரணத்தினால் அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவும் வெற்றியாகவும் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆயுதமாக தாவேகா தான் இனி இருக்கும், அதிமுக இருக்காது என்ற செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இத்தகைய தோல்விற்கு காரணம் எடப்பாடியும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் மட்டும்தான். புதுச்சேரியில் தேர்தல் முடிவிற்கு பிறகு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் பல முறை எடப்பாடியிடம் தெரிவித்தனர், எப்படியாவது தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் அமைச்சரவையில் இடம் கிடைத்துவிடும், அடுத்த 5 ஆண்டுகளில் அதிமுக மிக சிறப்பான மிக வெற்றியடையக்கூடிய ஒரு இயக்கமாக மாறும். ஆனால் இதை எடப்பாடி கேட்காத காரணத்தினால் இப்பொழுது தோல்வியடைந்து அதிமுகவின் முக்கியமான தலைவர்கள் அரசியலிலிருந்து விலகுகிறார்கள். மேலும் அதிமுக என்ற இடத்தை தாவேகா முழுமையாக கைப்பற்றி கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர். நண்பர்களே, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.